ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப் போயிருந்தோம். ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 2:30 இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது. ஒரு 5:30க்கு பாம்பன் பாலத்து மேலே போயிட்டுருந்தோம். ஏன்னா ரொம்ப இருட்டில் ஒன்றுமே தெரியல. ரொம்ப பயமாக திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, கீழே கடலுக்கு மேலே போயிட்டுருக்கோம், எப்படி இருக்கும் என்னமா இருக்குமோ அப்படின்னு நல்லா இருந்தது. அது ஒரு த்ரில்லிங்கான பாலமாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த பாலத்தை நாங்கள் கடந்து போயிட்டுருந்தோம். அப்புறம் விடிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா கூட்டமாக அன்றைக்கி சரியான கூட்டம். விசேஷ நாள் அமாவாசைனால என்ன ஆச்சுன்னா செம்ம கூட்டமாக இருந்தது. காரை எங்கே பார்க் பண்ணுறதுனே தெரியாமல், எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு எல்லோரும் பஸ்ஸில், காரில், வேனில் எல்லாம் வந்தவங்கலாம் ஏற்கனவே வந்திருப்பாங்க போல். எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ இல்லை பார்க் பண்ணிட்டு எல்லோரும் நடந்து வந்துட்டுருந்தாங்க. நாங்கள் ராமேஸ்வரம் பீச்சில் போயிட்டு இறங்கி ஒவ்வொருத்தராக நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டுருந்தோம். சரியான ரஸ்ஸு, கீழே கால் வைக்கவே முடியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. சரின்னு எல்லோரும் போனதுக்காக கடலில் ஒரு தடவை குளிச்சிடணும் அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இறங்கி போயிட்டு ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்துட்டு அங்கேருந்து திதி கொடுத்தோம். திதி கொடுக்குறதுக்கு இந்த இடமே பார்த்திங்கன்னா எவ்வளோ கீழே கால் வைக்கவே முடியல, அவ்வளோ டஸ்ட்டாக அழுக்காக இருந்தது. முடிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணோம்னா கிளம்பி திதி கொடுக்குற வேலை இருந்தது. திதியை கொடுத்துட்டு கோவிலுக்கு போகலான்னு போனோம். கோவிலுக்கு போனால் சரியான கூட்டம். ரொம்ப கியூன்னா அது எப்படின்னா, வடக்கு வாசல் வழியாக போயிட்டு கிழக்கு வாசலில் வரணும் அப்படின்னாங்க. கிழக்கு வாசல் வழியாக வெளியில் வரணும் அப்படின்னாங்க. நாங்கள் கிழக்கு வாசல் இல்லை, தெற்கு வாசல்னு நினைக்கிறேன். வடக்கு வாசல் வழியாக உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு 22 கிணறுலையும் குளிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே சாமியை கும்பிட்டு ஃபாஸ்ட்டாக ஆஃப்டர் ஒரு 2:30க்கு அப்புறம் தனுஷ்கோடி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னாங்க. ஒரு 10, 12, 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தனுஷ்கோடி போயிட்டு, தனுஷ்கோடி ரொம்ப 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 அழகாக இருந்தது. ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக அலை மூவிங்கோட ஒரு கடல் பகுதி, இன்னொரு பக்கம் அலையே இல்லாமல் குளம் போல் கிடக்கு தண்ணி. அந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப அழகான இடம். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ போய் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் இங்கேருந்து அப்படியே அந்த கடலில் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் கிளம்பி பார்த்துக்கிட்டே போனோம். ரொம்ப ஒரு பக்கம் பாருங்கள், நல்ல கடல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அலை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அலை. இந்த பக்கம்லாம் நல்ல கடலில் அலையாக இருந்தது. ரொம்ப நாங்கள் எண்டு வரைக்கும் போகணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் போலீஸ் இங்கேருந்து உள்ளே அலோவ் பண்ணல, யாரையுமே அலோவ் பண்ணல. ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க காரு, வேன். எங்களால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால போக முடியல. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல இறங்கிட்டு அந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லை. ஒரு அரை மணி நேரம் தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இருக்க விடலை, எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஈவினிங் 5 o'clock அப்புறம் யாருமே அலௌடு கிடையாதான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கிளம்ப சொல்லிடுவாங்க போல். அங்கே உள்ள அங்கே ஜூஸ் கடை, அப்புறம் ஸ்டேஷ்னரி, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. அது அவங்க எல்லாருமே டூரிஸ்டர்லாம் ஒரு 5 மணிக்கு முன்னாடி 5 மணியோடு கிளம்ப சொல்லிடுவாங்களாம். இவங்கெல்லாம் ஒரு 6 மணிக்குள்ளே கிளம்பி கடையெல்லாம் காலி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ராமேஸ்வரம் வந்துடுவோம் அப்படின்னாங்க. தனுஷ்கோடி யார் போனாலும் தனுஷ்கோடி மிஸ் பண்ணிடாதீங்க. ராமேஸ்வரம் போனால் கண்டிப்பாக தனுஷ்கோடியை விசிட் பண்ணுங்கள். நார்மல் டேஸில் போங்க. ஃபெஸ்டிவல் சீசனில் போனீங்கன்னா பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நாங்கள்
நாங்கள் முடிஞ்ச வரையும் ஒரு 1/2 hour to 45 minutes வந்து வெயிட் பண்ணி பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே பசங்களோட விளையாண்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக டைம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீ டைமில் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவாது தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான பிளேஸ். தனுஷ்கோடியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்குது. நான் இன்னொரு தடவை போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங்.